இந்த விசிட்டிங் கார்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசிட்டிங் கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம 3D பிரிண்ட்லேயும் பிரிண்ட் பண்ணலாம். அதில் பண்ணலாம். நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோம்னா அங்கே நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் my3dgifts.com வெப்சைட் வந்துக்குங்க. அதில் டூல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கியூஆர் கோட் டிசைன் அப்படின்ட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதில் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் பேர், அட்ரஸு, வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் எதாவது என்டர் பண்ணுறீங்களோ அது பூரா பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுறப்ப இந்த வெப்சைட் பேஜில் பார்த்தீங்கன்னா காட்டும். இந்த மாதிரி 3D அனிமேஷனோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸில் திண்டுக்கல் மட்டும் கொடுத்துருக்கேன். மற்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இல்லைன்னா அதை எம்டியாக கூட விட்டுக்கலாம். இப்போ சும்மாச்சுக்கு அனிமேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு எப்படி ப்ரிவியூ கிடைக்கும் அப்படின்ட்டு காட்டும். ஷார்ட் லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே 2 லிங்க் கிடைச்சிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கிற லிங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் லிங்க் இருக்கும். நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க். அதனால காப்பி ஷார்ட் லிங்க் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் my3dgifts.com வெப்சைட் வந்துக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆட் ஷேப் கொடுத்துங்க. ஏதோ ஒரு ஷேப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. my3dgifts.com 3D டிசைன் வெப்சைட்டை பத்தி ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கு. இதுல நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட் 3D டிசைன்ல கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டோம். அது கியூப். அந்த கியூபை செலக்ட் பண்ணி இருக்க போக்குலயே கீழே வந்தீங்க அப்படின்னா ஆட் பிளக்கின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பிளக்கின் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த பிளக்கினை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கியூஆர் கோடு 3D பிளக்கின் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆயிருக்கும். கியூஆர் கோடு ஜென்ரேட் இருக்கிறது எப்படி ஆயிருக்கும்? இங்கிட்ட இருக்க ரைட் சைடில் பிளக்கின் எஃபெக்ட்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கியூஆர் கோட் 3D ஜென்ரேட் எனபிள்ல இருக்கும். பட் டிஃபால்ட்டா my3dgifts.com வெப்சைட்டோடது இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஷார்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. ஃபுல் லிங்க் போட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் ரொம்ப சின்ன சின்னதா மாறிடும். அப்ப நல்லா இருக்காது. ஓகேங்களா? மாடியூல் சைஸ் சின்னதாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கியூஆர் பாக்ஸ் ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு காட்டுறாங்க. 5 mm இருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். கொஞ்சம் மூவ் பண்ணி மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது அப்படியே இருந்துட்டு போட்டு கியூஆர் கோட் ஓகே. கியூஆர் கோடோட கலர் நீங்க சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா பிளாக்ல தான் வைப்பாங்க. இது சும்மா ப்ரிவியூ தான். நம்ம பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்றப்ப என்ன ஃபிலமெண்ட் யூஸ் பண்றோமோ அதான் நமக்கு கிடைக்கும். ஓகே, கியூஆர் கோட் ஓகே. அதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒயிட் கலர் வச்சா நல்லா இருக்கும். அதனால ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல பாக்ஸ் செலக்ட் ஆயிருக்கும். அதை ஆட் ஷேப் கொடுங்க. இந்த ஷேப்ஸோட கலரும் பார்த்தீங்கன்னா நான் ஒயிட்டா வச்சுக்கிறேன். ஒயிட்டா வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா சேவ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு அக்யூரேட்டான டைமென்ஷன் வச்சு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிச்சன் சைஸ் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 60 இருக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேணாம். 60 திக்னஸ் ஒரு 3 இருந்தா போதும். இது ஓகே. பட் பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் ரொம்ப பெருசா இருக்கு. அதனால அதை ஸ்கேல் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனபிள் யூனிஃபார்ம் ஸ்கேல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா சைடும் சேமா இருக்கு. இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ இதை மூவ் பண்ணி கரெக்டா பேஸ் லேயர் டச் ஆகிற மாதிரி வச்சிடணும். ஓகேங்களா? இப்ப கியூஆர் கோட் ரெடி ஆயிருச்சு. இதுல உங்களுக்கு நேம் தேவைப்படுது அப்படின்னா நேம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மேல தள்ளி வச்சுட்டு அப்படின்ட்டு கிளிக் பண்ணிட்டு இது 60 கொடுத்தோம் பாத்தீங்களா, 65 னு கூட அதனால ரொட்டேட் இன்கிரீஸ் ஆகிடுச்சு. இந்த ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். நேம் இங்க பிடிச்சி ஹேண்டில் இழுத்தாலும் ரொட்டேட் ஆகும். இது ஒரு கிளிக் பண்ணினாலும் 90 டிகிரி அக்யூரேட்டா ரொட்டேட் ஆகும். மறுபடியும் மூவ் டூல் வந்துக்கலாம். மூவ் டூல் வந்துட்டு இதோட சைஸ் எவ்வளவு இருக்கலாம்? டெக்ஸ்டோட சைஸ் அப்படின்னா ஒரு 10 கொடுக்குறேன், ஒரு 8 கொடுக்குறேன். கரெக்டா. இதோட ஃபாண்ட் நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா எனக்கு இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த டெக்ஸ்டோட கலரும் பாத்தீங்கன்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல வச்சுக்கலாம். இது ஓகே. உங்களுக்கு அக்யூரேட்டா இந்த விசிட்டிங் கார்டு இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட் நான் அப்டேட் பண்ணேன். இந்த கியூஆர் ஜென்ரேட் பண்றது ஃபுல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க வச்சுக்கிறேன். இந்த ஸ்கிரீன் ஃபுல் சைஸ் வேணும், நீங்க ஃபுல் சைஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கிச்சன்ஸ் ஹோல்ஸ் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேணுங்கிற ஷேப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ் ஆட் பண்ணோம். எனக்கு சிலிண்டர் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துட்டேன். ஹோல்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஒரு 2 mm இருந்தால் போதும். அது 4 mm நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரேடியஸ் எடுத்திருக்கோம். இது இந்த மூலையில் இப்படி வச்சுட்டு இப்போ 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இடையிலையும் பூலியன் அப்ளை பண்ணும். அதாவது பேஸ் இந்த சிலிண்டர் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் செலக்ட். இதை பற்றி டுட்டோரியல் நம்ம my3dgifts யூடியூப் சேனல்ல இருக்கு. கண்டிப்பாக பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீ செயின்ஸ் ஹோல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இல்லை நீங்கள் மூவ் பண்ணுறீங்கனாலும் இந்த சிலிண்டரை கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணி எங்கிட்ட வேணாலும் நவுத்தி வச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கியூஆர் கோடை 3D டிசைன் பண்ணியாச்சு.
நான் அந்த மூவி இதில் வர மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போதைக்கு இதை STL ஃபார்மேட்டில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கனால தெரியல. ஓகேங்களா, இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பிரிண்ட் பண்ணி 2 கலர்லையும் பிரிண்ட் பண்ணோம்னா சூப்பரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஸ்கேன் பண்ணோம்னா இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது உங்கள் கீ செயினை ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் சைஸில் அவுட்புட் இருக்கும். அதை ரொட்டேட் கூட பண்ணி பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு தேவையானது கிரியேட் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் மூவிஸில் வர அதே விசிட்டிங் கார்டு மாதிரியே உங்களுக்கு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன்.